டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன் கடந்த ஜூலை 12 2025 அன்னைக்கு நடந்தது. இந்த தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மறு தேர்வு வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள், தேர்வு எழுதின மாணவர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சியில் மறு தேர்வு அவங்க கண்டக்ட் பண்ண போட்டித் தேர்வுகளுக்கு மறு தேர்வு வந்து நடத்தியிருக்காங்களான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல அரசு வேலை வாய்ப்புக்கான தகவல்களை ரெகுலரா அப்டேட் பண்ணிட்டு வரோம். மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க், அதுக்கப்புறம் டெலிகிராம் லிங்கையும் கிளிக் பண்ணி நமது அரசு வேலை வாய்ப்புக்குள்ள மறக்காம வந்து நீங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன் கடந்த ஜூலை 12 2025 அன்னைக்கு நடந்தது. இந்த தேர்வுல கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப டஃபா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு போட்டி தேர்வர்கள், அதாவது இந்த தேர்வு எழுதுனவங்க நிறைய பேர் வந்து போராட்டத்தில் வந்து ஈடுபட்டாங்க. முதல் போராட்டமா வந்து பாத்தீங்கன்னா தஞ்சாவூர்ல வந்து நடத்தினாங்க. அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து இந்த போராட்டம் வந்து நடந்தது. இந்த போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் வலைத்தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் அளவு வந்தது. கிட்டத்தட்ட 100K அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்வீட்ஸ் வந்து ரீட்வீட்ஸ் வந்து ஜஸ்டிஸ் ஃபார் டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பதிவிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கு இதுக்கு முன்னாடி, அதாவது குரூப் 2 குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கு மறு தேர்வு வந்து நடத்திருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 2012 ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 12 2012 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான தேர்வுகள், குரூப் 2 பணிகளுக்கான தேர்வு வந்து நடைபெற்றுச்சு. இந்த தேர்வில் வந்து கொஷின் பேப்பர், அதாவது வினாத்தாள் வந்து லீக் ஆனதுனால 6 லட்சம் பேர் எழுதின இந்த தேர்வு வந்து ரத்து செய்யறதா வந்து அறிவிச்சிருந்தாங்க. இந்த ரத்து செய்யப்பட்ட இந்த தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து நவம்பர் 4 2012 அன்னைக்கு மறு தேர்வு வந்து குரூப் 2க்கு ப்ரீலிமினரி எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடத்தினாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4ல கேள்வித்தாள் வந்து ரொம்ப டஃப்பான இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தேர்வுகள் வந்து ஃபீல் பண்ணிட்டு போராட்டம் நடத்திட்டு வராங்க. இந்த எக்ஸாமுக்கு ரீ எக்ஸாம் வைக்கணுமான்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சி தான் வந்து முடிவு பண்ணோம். மேலும் டிஎன்பிஎஸ்சி மற்றும் அரசு வேலை வாய்ப்புக்கான தகவலுக்கு மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.